திருமண பொருத்தத்துக்கு வந்து திசை தேவையில்லைன்னு சொன்னீங்கல்ல சார், திசை பார்க்க மாட்டோம், ஏஎல்பியில் வந்து பார்க்க மாட்டோம்னு சொன்னீங்க. இப்போ சந்திரன் திசை இதெல்லாம் சொல்கிறீங்களா, அப்போ திசைங்கிறது எதுக்காக பயன்? இப்போ நாங்கள் பொதுவாக வந்து இப்போ வந்து பொதுமக்கள் இன்னமும் தசா பொருத்தம்னு பார்க்குறாங்க. தசாபதியோட அமைப்பு இருக்கான இருக்குது. நாங்கள் நட்சத்திரங்களுக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்போம். இந்த நட்சத்திரங்கள் தான் தசா பொருத்தம்னு சொல்கிறது, வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு மேசராசியில் நீங்கள் பிறந்திருப்பீங்க, சந்திரதசை நடந்துச்சுன்னா அங்கே ரோஹி நட்சத்திரம் தான் உங்களை இயக்கும். அது ரோஹி நட்சத்திரம் இயக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களை அறியாமல் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க, சங்கடப்படுவீங்க. சந்திரன் 8ல் இருக்குன்னா சங்கடப்படுவீங்க, சந்திரன் 5 இருந்துச்சுன்னா குதூகலமாக இருப்பீங்க. அப்போ தசாபதிகளை விட நாங்கள் அந்த 4 வருஷ காலம் நாங்கள் தசாபதியை தனியாக எடுத்திருப்போம். நீங்கள் சொல்கிற தசா வேறு, நாங்கள் சொல்கிற தசா வேறு. அந்த மாதிரி இது ஒரு குறிப்பிட்ட இது வந்து கொஞ்சம் புரிதல் வந்து இப்போ தான் விழிப்பு நிலைக்கு வருது. அதோட்டு இங்கே சந்திரனுடைய தசா காலங்கள் 4 வருஷம் 5 மாதம் 10 நாள், இனி விம்சோத்தரி தசா வருஷங்கள் 10 வருஷம் அப்படின்னு இருக்குது. அதோட்டு இதுக்கு உள்ள வித்தியாசங்கள் சந்திரதசன் பொதுவாக நடந்தாலே மனம் வந்து ஒரு ஆசிலேஷனில் ஒரு விஷயத்த மேலே கீழே இருக்குமா இருக்கும். ஒரு முடிவை தெளிவாக எடுக்க மாட்டாங்க, ஒரு முடிவை தெளிவாக எடுக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் தவறாக தான் இருக்கும். அதோட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை எப்படி தண்ணி எப்படி ஆடிக்கிட்டே இருக்கும், ஒரு முடிவே எடுக்க முடியாதுல்ல. சமதளமாக இருக்கிற மாதிரி இருக்கும், கிட்ட போய் பார்த்தீங்கன்னா தண்ணி இப்படி 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 தலை தட்டிக்கிட்டே நிற்கும். அதுமாரி தான் மனம் என்ன பண்ணும், இவங்களுக்கு மூளையோட செயல்பாடு என்ன பண்ணும், திட்டமிடுதல் கரெக்டாக திட்டமிடும். செயல்படுத்துறது வந்து 6 மணிக்கு போகணுங்கிறத திட்டமிடும், ஆனால் 6 மணிக்கு இது என்ன பண்ணும், போகாது. அதுதான் இது செயல்படுத்துறதில் அந்த சந்திரன் தான். அதற்கு கொஞ்சம் காலம் வந்து கவனமாக நம்ம கையாளணும். இப்போ 6 மணிக்கு போகணுங்கிறது திட்டமிட்டா, அப்போ இங்கே 5 மணிக்கு கிளம்பணும். 5 மணிக்கு எழும்ப விடாது, செயல்படுத்த விடாது. எல்லாம் பிளான் நல்லா போடுவாங்க, செய்ய மாட்டாங்க. சந்திர தசையில் இதுதான் நடக்கும், இப்படி தான் நடக்கும். அதாவது திருமண பொருத்தத்துக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய அமைப்புகள் நட்சத்திர புள்ளிகளை வச்சு தான் பார்க்குறோம். அது இப்போ ரோஹிணி நட்சத்திரம் போகணுச்சுன்னா எப்பா எப்படி இருக்கார், சந்திரன் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்ப்போம்.